நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற பஸ் KSRTC கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட வால்வோ ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. அம்பாரி ட்ரீம் கிளாஸ், அம்பாரி உற்சவ் கிடையாது, அம்பாரி ட்ரீம் கிளாஸ்ன்ற பஸ்ஸு சென்னையிலேருந்து மைசூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். MG ஸ்டார்ஸ் பில்ட் பண்ண ஒரு பஸ்ஸு. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறப்ப, அப்படியே முன்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சுல, வாங்க நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ், இன்டீரியர் ஷாட்ஸ் இதை பார்த்துட்டே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக கட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த மந்த் எண்ட் ஆச்சுன்னா 1 வருஷம் ஆக போகுது. ஏன்னா தம்ப்நெயிலில் வந்துட்டு நீ காட்டின அந்த கண்டென்ட்டுக்கும் கிளாம்பாக்கத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம். கிளாம்பாக்கத்துலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம சம்பவம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து ஆரம்பிக்க போகுது. தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்கல்ல, KSRTCயில் ஒரு பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு அந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வரைக்கும் முதல் போகணும். என் காலேஜ்லேருந்து இங்கே கிளாம்பாக்கம் வந்துட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து தான் கோயம்பேடு போகிறது. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்து என் காலேஜ்லேருந்து போகிறது. ஏன்னா நார்மல் ரூட் OMR வழியாக போனோம்னு வைங்களே, செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இந்த டைமில், பீக் டைமில். மணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock. அதனால் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூட், அந்த சுற்று ரூட் தான் எடுப்பேன். கிளாம்பாக்கம் வந்துட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு போகிறது. ஸோ நம்ம மெயினான KSRTC பஸ் vlog ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிளாம்பாக்கத்துலேருந்து முதல்ல நம்ம கோயம்பேடு போகணும். பின்னாடி நிற்கிற ஏதாவது ஒரு MTC பஸ்ஸை எடுத்துகிட்டு கோயம்பேடு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க. One hour later. கோயம்பேடுக்கு வந்தாச்சுங்க. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக KSRTC பஸ்ஸஸ் எல்லாமே, கர்நாடகா போகிற பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான். ஒசூர், பெங்களூர், அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்குள்ள நிறைய இடங்களுக்குலாம் போகும். மைசூர், பெலகவி, அங்கேலாம் கூட போகிறது, சிவமோகா போகிறதுக்குலாம் கூட பஸ்ஸஸ் இங்கே KSRTC பஸ் இங்கே கோயம்பேடுலேருந்து கிளம்பும். நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே கோயம்பேடுலேருந்து நம்ம vlog ஸ்டார்ட் ஆக போகுது. KSRTCயோடைய அம்பாரின்னு ஒன்றுமே நீங்கள் ஏற்கனவே யோசிக்கலாம். ஏற்கனவே இந்த பஸ் நீ பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அது சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணால் புதுசு, ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, வால்வோ 9600 பஸ்ஸு, அம்பாரி உற்சவ்ன்ற அந்த ப்ளூ கலர் பஸ்ஸு. பட் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முன்னாடி ஜென்ரேஷனான பஸ்ஸு, அம்பாரி ட்ரீம் கிளாஸ். MG ஸ்டார்ஸ் பில்ட் பண்ண ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஓல்வோ தான். பட் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய வெர்ஷன், அது பழசுன்னு சொல்லிட முடியாது, பட் இதுக்கு ஒரு முன்னாடி வெர்ஷனான பஸ் அந்த பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணாமல் வச்சுருந்தோம். அம்பாரி உற்சவே ட்ரை பண்ணிட்டோம், பட் இந்த அம்பாரி ட்ரீம் கிளாஸ் வந்து ட்ரை பண்ணாமல் வச்சுருந்தோம். சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, சென்னையிலேருந்து மைசூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுதுங்க. கோயம்பேடில் தான் எடுப்பாங்க,
சென்னையில் நைட் பார்த்தீங்கன்னா டைமிங் என்னென்னா 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவாங்க கோயம்பேட்டிலேருந்து. நம்மளும் போய் நம்ம கொஞ்சம் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். பெட்ரோல் வேணுமே அப்படி நினச்சாதீங்க. சாப்பாடு ஃபியூவல் அதை தான் சொன்னேன். சாப்பிட்டுட்டு நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக உள்ளே போய் பஸ் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்பேட்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ங்க மொதல் பிளாட்ஃபார்முக்கு வந்துருங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் அப்படி போகிறதா பஸ்ஸஸாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட்டில் இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் 2ல் தான் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி, ஈசிஆர் சைட்லாம் போகிற பஸ், அப்புறம் பெங்களூர் போகிற பஸ்ஸஸ்லாம் இருக்கும். அண்ட் நம்ம தேடி வந்த நம்ம பஸ் அம்பாரி ட்ரீம் கிளாஸ் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த பஸ் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறதே. இன்னும் உள்ளே வரல, சைடில் தான் நிற்கிது. வெயிட் பண்ணுவோம். பஸ்ஸுக்கிட்டே வந்தாச்சுங்க. பர்மிஷன்லாம் கேட்டாச்சு. விளாகுக்கு கேஎஸ்ஆர்டிசிக்கு எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பாக தான் இருப்பாங்க. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இப்போவே பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வால்வோஸ் மல்டி ஆக்சில் ஸ்லீப்பர் ஸ்டார்ஸ் பில்ட்டு. சென்னை, பெங்களூர், மைசூர், சென்னை டு மைசூர் சர்வீஸ். டிப்பிக்கலான அந்த நேம் போர்டு, கேஎஸ்ஆர்டிசியோட நேம் போர்டு. நைஸ்ங்க. எனக்கு அந்த எம்ஜி பில்டே பார்த்தீங்கன்னா பிடிக்கும், எப்போவுமே நல்லாயிருக்கும். எம்ஜி வால்வோ கேஎஸ்ஆர்டிசி மல்டி ஆக்சல் வால்வோ ஸ்லீப்பர் அம்பாரி ட்ரீம் கிளாஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். அம்பாரி உற்சவுக்கு அம்பாரி ட்ரீம் கிளாஸ். நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வருஷன் அம்பாரி ட்ரீம் கிளாஸ். ட்ராவல் வித் ட்ரீம்ஸ். வால்வோ இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ரியரில் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் ஆக்சுவலாக இந்த எலிவேஷனே மேலே உள்ளே உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் கொஞ்சம் எலிவேஷன் இருக்கும், அது என்னன்றது காட்டுறேன் உங்களுக்கு. அது ஏன்னா இங்கே இன்ஜின் இருக்கனால தான். ரைட். வண்டி லென்த்தை பாருங்க, அம்மா அந்த வண்டி இருக்குன்னு நீளமாக போகுதுங்க. இந்த பஸ்ஸெல்லாம் பெரிய ஷார்ப் டர்ன்லாம் திருப்பது ரொம்ப கஷ்டம். இவங்க உண்மையிலே ரொம்ப ஸ்கில்டான டிரைவர்ஸாக தான் இருப்பாங்க. வால்வோ பஸ்ஸெல்லாம் இப்படி மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுன்றது வேறு லெவலுங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா நம்ம டிரைவர் கேபின் வந்துருச்சு. யூஸ்வலான ஒரு வால்வோ கேபின், வால்வோ ஸ்லீப்பர் கேபின். நம்ம பல பஸ்ஸஸில் பார்த்துருப்போம். இதே வேரியண்ட்டில் அந்த புது பஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அம்பாரி உற்சவ், நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோ அங்கே நிற்கிது பாருங்கள். எஸ், அந்த பஸ்ஸில் நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம். இந்த பஸ் தான் நமக்கு பாக்கி இருந்துச்சு. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அங்கே நிற்கிற பல்லக்கி, கேஎஸ்ஆர்டிசி பல்லக்கியுமே நம்ம கோயம்புத்தூர் டு பெங்களூர் ரூட் ட்ரை பண்ணோம். இந்த பக்கம் நிற்கிறது ஐராவத்தான் பல தடவை நம்ம பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா அந்த புதுசு டாட்டா பில்ட் பண்ண அந்த ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசிக்கு புதுசாக கொடுத்தாங்களா ப்ரோட்டோடைப், அந்த பஸ். நான் அது இந்த ரூட்டில் ஓடுது. ஒரு நாள் டைம் கிடச்சா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஒரு நார்மல் ஏசி ஸ்லீப்பர் அம்பாரி உற்சவ், இங்கேயும் ஐராவத் தான். ஃபஸ்ட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேபின் ரைடப்போ கேபினுக்கு வருவோம். வாவ், நல்லா இருக்குங்க. லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. கேஎஸ்ஆர்டிசிக்கு அந்த மேட்ச் ஆகிற கலர்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. யா, ஸோ நைஸ். டியூப்லைட் லைட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் இருக்க மாதிரி தெரில. மேபி பஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கான்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கமான எம்ஜி டைப் தான், அப்படியே பக்கா எம்ஜி ஸ்டார்ஸ் பில்ட்டு. பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி பர்த்தில் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. எம்ஜியோட டிப்பிக்கல் கலர்ஸ் அந்த ப்ரௌனிஷ் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யா, இது டபுள் அப்பர் இது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர்ஸ் செப்பரேட்டர் இருக்குங்க. செப்பரேட்டர் இருந்துருக்கு, அது தூக்கி அந்த பக்கம் வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம இந்த இடத்துல எடுத்து சொருகிக்கலாம். ஸோ ப்ரைவசி, 2 பேர் வந்தாங்க தெரியாதவங்க இருந்தாங்கன்னா ப்ரைவசிக்காக இந்த இடத்துல போட்டுக்கலாம். இருக்குது இந்த பஸ்ஸில். சூப்பர். ஸ்க்ரீன்ஸுமே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலான எம்ஜி டிப்பிக்கல் ஸ்டைலு. மணி 8:30 தான், அது இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது பஸ்ஸுக்கு. இது சிங்கிள் பர்த்து. ஓவரால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் சூப்பருங்க. இன்னும் ஏசிலாம் போடல, பஸ் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அவங்க ஃப்ரெண்ட்டு கொண்டு போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு முன்னாடியே பேசஞ்சர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி உள்ள கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் இங்கே வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா கிளீனினஸ்லேருந்து எல்லாமே டாப் நாச் சூப்பராக இருக்குது. என்ன தான் அம்பாரி உற்சவ் புது பஸ்ஸு, இது வந்து அதுக்கு முன்னாடி வருஷன் இருந்தாலுமே இதுலேயும் அந்த ப்ரீமியமான ஃபீலே வருது. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ரோங்க. வால்வோ இல்லையா, அதனால் வால்வோ மல்டி ஆக்சலு. ஸோ 7 ரோ இருக்கும். 7 ரோன்ட்டு ஒவ்வொரு சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 3, 6, 42 பர்த் இருக்கும் மொத்தமாக. 6 ரோ வரைக்கும் நார்மலான ஹைட்டில் தான் இருக்கும். 7வது ரோ கொஞ்சம் ஹைட் ஏறும். 7வது ரோ ஒரு ஸ்டெப்பு மேலே இங்கே இருக்கும். அதே மாதிரி அப்பர் பர்த்து அதுவும் இன்னொரு ஸ்டெப் மேலே போயிடும். அதனால தான் பின்னாடி அந்த எலிவேஷன் உங்களுக்கு தெரியும். பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க.
வேறு லெவலில் இருக்குங்க. நான் புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த vlogல இருந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இப்போ தாங்க நம்ம சேனல்லையும் வீடியோஸ்க்கு புதுசாக ரெண்டுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இதே ட்ரை பண்ணுவோம். பின்னாடியும் KSRTC பஸ்ஸஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் முன்னாடி ஒரு KSRTC அருமையான ஒரு பஸ் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்தாச்சு. எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் எதையும் கவர் பண்ணி பார்த்தாச்சு. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து நைட்டு 10 மணிக்கு எடுப்பாங்க, 10 PM எடுப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் மைசூருக்கு பார்த்தீங்கன்னா 7 o'clock கிட்ட ரீச் ஆகிற மாதிரி டைமிங் போட்டிருந்தாங்க. நம்ம KSRTC க்ரூ நம்ம டிரைவராக நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? சந்திரசேகர். ஓகேங்கண்ணா. எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? நான் 35 வருஷமா இருக்கீங்க. KSRTCல எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணுறீங்க? KSRTCல 35 வருஷமா? ஓ சூப்பர்ண்ணா, வேற லெவல். இது என்னென்ன டைப் ஆஃப் பஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க? ಫಸ್ಟ್ ಸಾರಿಗೆ ಗಾಡಿ. ಸಾರಿಗೆ, ಓಕೆ. ಅಲ್ಲಿಂದ ಇದು ರಾಜಹಂಸ. ಓ ಓಕೆ ಓಕೆ. ಅಲ್ಲಿಂದ ಇದು ವೋಲ್ವೋ. ஓ இந்த 4 பஸ் ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஓகே ஓகே, சூப்பருங்கண்ணா. நீங்கள் உங்கள் நேட்டிவ் எந்த ஊர்னா? மைசூர் பெஸ்ட்டு. ஓகே ஓகேங்கண்ணா. எப்பவும் போல உங்கள் பணி சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க சீட்டில் இல்லைங்க, டிரைவரோட சீட்டில் தான் ஆக்சுவலாக உட்காந்துருக்கேன். அண்ணன்ட்ட கேட்டேன், அப்படியே சும்மா லைட்டாக கேட்டேன். அண்ணா பாசமாக உட்கார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாரு. செம்மையாக இருக்குங்க. இருங்க ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். வால்வோ பார்த்தீங்களா, நான் தான் உட்காந்துருக்கேன். செம்மையாக இருக்குல்ல, நைஸ். நான் கார் டிரைவ் பண்ணியிருக்கேன், கார்லாம் ஓட்டுவேன். பட் பஸ்ஸில் இருக்க கண்ட்ரோல்ஸ்லாம் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். பட் ஏதாவது டிஃப்ரென்சஸும் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதுவும் வால்வோ இல்லையா, ஸோ அவ்வளோக்கா எனக்கு இதை பற்றிலாம் ஐடியா இல்லை, கண்ட்ரோல்ஸ் பற்றிலாம். பட் நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நைஸ், நல்லா இருக்குங்க இந்த ஃபீலு. நல்லா சஸ்பென்ஷன்ஸோட சூப்பராக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா வால்வோ கியர் ஆட்டோமேட்டிக். இது ஆக்சுவலாக ரோலிங்க்கும் நார்மல் டிரைவிங்க்கும் இருக்கும் சொல்லிட்டு. நைஸ், நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே போவோம். போர்டிங் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு 1 hour தானே இருக்குது. அதனால் அப்படியே இந்த பக்கம் தான் உள்ளே போவோம். இங்கேருந்து எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் கெம்பகோட மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு. சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மைசூருக்கு விட்டுருவாங்க போல். மார்னிங் 7:30 அங்கே ரீச் ஆகிற மாதிரி கணக்கு. அண்ட் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வீக்கெண்ட் கிடையாது, வீக்கோட ஸ்டார்டிங் டே, மண்டே ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோக்கா பெருசாக கூட்டம்லாம் இல்லைங்க. நான் புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்த் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. பட் டபுள் பர்த் எல்லாமே காலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சீட் ஏறினதுக்கப்புறம் தான் மோஸ்ட்டாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆகுது. இப்போ தான் ஆக்சுவலாக பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பஸ் ஆன் பண்ணி இப்போ தான் ஏசிலாம் போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் வச்சு கவர் பண்ண விஷயங்களை கவர் பண்ணி முடிச்சிட்டோங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபேர் டீட்டெயில்ஸ், என்ன டைமிங்கு போகிறாங்க, ரெஸ்ட் ஸ்டாப் என்னென்ன கொடுக்குறாங்க, அண்ட் முக்கியமாக கேபின் ரைட், வால்வோ MG ஸ்டார்ட்ஸோட கேபின் ரைட் இன்றைக்கி ஃப்ரண்ட்டில் உட்காந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். பஸ் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 1 நிமிஷம் தாங்க இருக்குது. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க, 9:59 ஆகுது. வாங்க மக்கள், சூப்பரான ஜேர்னியை சென்னையிலேருந்து நம்ம வீடு ஒசூர் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆமாம், பெங்களூர் ஒசூர் பார்டர் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நம்ம ஜேர்னியை சென்னையிலேருந்து மைசூர் போகிற இந்த அம்பாரி ட்ரீம் கிளாஸ் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இருக்கு நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். அப்பாடி இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஏசி இப்போ தான் போட்டிருக்காங்க இல்லையா, வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் காற்று நல்லா சில்லுன்னு வருது, நல்லா இருக்குது. இங்கேயே இருக்கலாம்னு தோணுது. பட் டிபார்ச்சர் ஷாட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இங்கே செட்டில் ஆகும். இதுதான் நம்ம சீட்டு, ஐ மீன் பர்த்து, சிங்கிள் அப்பர் பர்த். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியேறுதுங்க. செம்ம சைலண்ட்டாக இருக்குது. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணணுமே அவ்வளோ என்க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள். வெளியே எந்த நாய்ஸுமே நம்ம கேட்குறது இல்லை, அந்தளவுக்கு செம்ம சைலண்ட்டான ஒரு கேபின்னு. பாருங்க முன்னாடி
இந்த ரோடு கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருக்குது இல்லையா, அதனால் காஞ்சிபுரம்க்கு அப்புறம் நீங்கள் வாங்க கேபின் ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். ஸோ அது வரைக்கும் சீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் கேபின் ரைட் போவோம். ஃபர்ஸ்ட் வாங்க இந்த சீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லிப்பர்ஸ்லாம் இப்படி கீழே விட்டுருங்க, சீட் மேலாம் ஏற்றுறாதீங்க. அப்படியே வாங்க மேலே ஏறி பார்ப்போம். நம்ம சீட்டில் ஏறி செட்டில் ஆயிடுச்சுங்க. அப்பா இப்போ தான் இந்த ஏசி கட்டியில் உட்கார கொஞ்சம் நல்லா இருக்குது. இருங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஒரு ஸ்டீல் டைப் லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதே அம்பாரி உற்சவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. பட் இது அம்பாரி ட்ரீம் கிளாஸ் கொஞ்சம் அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன்றனால நம்ம ரெகுலர் டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. நைஸ். சிங்கிள் பர்த்னால கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம பேக் அதை தூக்கி போட்டுடலாம். பரவாயில்லைங்க, பேக் உள்ளே போயிடுச்சு. சக்ஸஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை கம்பெனி ஒன்று கொடுத்துருக்காங்க. திக்காக தான் இருக்குது. ப்ரைவேட் பஸ்லாம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கேஎஸ்ஆர்டிசியில் யூஸ்வலாக ஸ்லீப்பர் ஏசி ஸ்லீப்பராக இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ நைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏறி வர்றதுக்கான ஏணி, அது எக்ஸ்டென்ஷன் தான். பர்த்து நல்லா பெருசாக தாங்க இருக்குது. நைஸ். நல்லா அந்த யூஸ்வலாக நான் சொன்னேன் இந்த எம்ஜி கிளைடர்ஸ் பாரத் பென்ஸ் எம்எஸ்எஸில் போனப்போ கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பில்லோ அதாவது பெட் ஸ்ப்ரெட்லாம் இந்த மாதிரி கலரில் கொடுக்குறது நல்லா இருக்குது. ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. எம்ஜியோட டிப்பிக்கல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ப்ளீட்டடாக கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்லேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ். விண்டோவுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது. வெளியே பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஓகே, குட். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி இந்த சைட்டை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்குது. ஒரு எலிவேட்டட் பில்லோ எம்ஜி டைப்பில், அதுக்கு மேலே இந்த பெட் ஸ்ப்ரெட் போட்டிருக்காங்க. எம்ஜி பேக் ரெஸ்ட் யூஸ்வலான ஸ்டைலு. ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர், ஒரு இது ப்ளக் டைப் சார்ஜிங் போட்டு, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது, ரீடிங் லைட் இருக்குது, நல்லா பக்காவாக ஒர்க்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் தலைக்கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப் ரொட்டேட்டபிள் டைப், அதே மாதிரி கால்கிட்ட இங்கே ஒன்று இருக்குது. இருட்டாயிடுச்சு அதனால தெரில. இவங்க இந்த பஸ்ஸில் இந்த எம்ஜி ஸ்டார்ஸ் வால்வோ பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாகவே இருக்குது. தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. ஒரு லெவல் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஃபேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு சர்வீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேரெல்லாம் நான் அப்புறமேல் சொல்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்க இன்டீரியர் ஒரு சிங்கிள் பர்த்துக்கான ஸ்லீப்பர் ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பருங்க, நல்லாவே இருக்குது. இம்ப்ரெஸ்டாக தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கேபின் ரைடு. கொஞ்சம் நேரம் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வரைக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டில் போய் கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணி அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் பேசுவோம். One hour later. மெதுவாக பஸ் ஊர்ந்து போயிட்டுருக்கு. சரி வாங்க ஃப்ரண்ட்டில் போய் கேபின் ரைட் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். இந்த பஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்பீட் வால்வோன்றனால நான் 100க்கும் நினச்சேங்க. ஆனால் டிரைவர்கிட்ட கேட்டால் அவர் 80 லாக்குன்னு சொல்கிறாரு. 80 தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணி போவாங்க. எனக்கு 80 இல்லைனா 70 to 80 ரேஞ்சில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் லாக் இருந்துச்சுன்னா. ஆனால் யூஸ்வலாக இருக்காது. ஏன்னா ஐராவத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், 100 வரைக்கும் போனது கூட பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு வால்வோ பஸ்ஸு அப்படின்னா மல்டி ஆக்சில் பஸ் அப்படின்னாலே 100 டச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட் ஓகே, சேஃப்டி சார் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குன்றனால 80ல் போனால் அதுவும் சேஃப்டியான விஷயம் தான். அதனால் அது ஓகே தான். வெளியே வேறு சரியான மழையாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் லென்ஸதுலேருந்து பார்த்தாலே நல்லா மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதுலேயும் ப்ராப்பராக சேஃபாக ஹேண்டில் பண்ணி ஓட்டுறாங்க. ஸோ அதுவும் குட் தான்.
இன்னொரு விஷயம் இப்போ தாங்க தெரிஞ்சு ரெஸ்ட் ஸ்டாப் இந்த பஸ்ஸு கிடையாதாம்மா. எங்கேயுமே ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்ட மாட்டாங்களாம்மா. யூஸ்வலாக சென்னை டு பெங்களூர் ரோட்டில் ஓட்டுற கேஎஸ்ஆர்டிசி மற்ற பஸ்ஸஸ் எல்லாமே மோஸ்ட்டாக கிருஷ்ணகிரியில் நிப்பாட்டி நான் பார்த்துக்கிறேன் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும். பட் இவங்க வந்து ரெஸ்ட் ஸ்டாப்பே நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பாக நிப்பாட்ட மாட்டாங்களாமா. ஆனால் ஒருவேளை பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது எமர்ஜென்சி ரெஸ்ட் யூஸ் பண்ண மாதிரி நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்கேயாவது ப்ராப்பரான இடமா பார்த்து ஓரமாக நிப்பாட்டி தான் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டாப்பாக தேவைப்படாது அப்படின்றனால டீ பிரேக் அந்த மாதிரி எதுவுமே நிப்பாட்டுறது இல்லையாமா. ஏர்லி மார்னிங் அங்கே இது சேட்டலைட் ரோடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா பெங்களூரில், அங்கே மட்டும் ஒரு 10 minutes நிற்கும் போல் பஸ்ஸு. மற்றபடி இங்கேருந்து எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக பெங்களூர், அதுக்கப்புறம் மைசூர் தான். கேபினே செம்ம சைலண்டாக இருக்குது பார்த்தீங்களா. கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க முன்னாடி. என்னன்னு தெரில, நம்ம பெங்கல் புயல் வேலை 2 நாளைக்கு முன்னாடி தான் கரையாக கறந்துச்சு. அங்கே கரையாக கறந்துச்சு, சென்னையை தாண்டிடுச்சு. பட் நீங்கள் போகிற வழியில் தான் இருக்குது போல். இந்த திருவண்ணாமலை அந்த மாதிரி ஏரியாலாம் அஃபெக்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த காஞ்சிபுரம் பார்டர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை இருக்குது. இங்கே வச்சு நம்ம பஸ்ஸோட ஃபேர் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறீங்க. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு இந்த பஸ்ஸில் ஒரு ஏசி ஸ்லீப்பருக்கான ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 960 rupees, 960 ரூபா. எல்லா சிங்கிள் டபுள் எல்லாமே ஒரே ரேட் தான். அதே மாதிரி சென்னையிலேருந்து மைசூர் வரைக்கும் ஃபுல் ஸ்டெச் ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1360, 1360 ரூபா. இது வந்துட்டு வீக் டேஸில் இந்த மாதிரி மண்டே டியூஸ்டே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். வீக் டேஸ்க்கு இந்த ஃபேர். வீக்கெண்ட்ஸ்னால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது சென்னை டு பெங்களூருக்கான ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1060 ஆகும். சென்னையிலேருந்து மைசூர் போகிறதுக்கான ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1460 ஆகும் இருக்கும். சென்னையிலேருந்து ஓசூர் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற கணக்கு தான். ஏன்னா ஓசூர் வந்துட்டு பார்டர் தானே. அங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவே ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு ½ hourல பார்த்தீங்கன்னா பெங்களூரே போயிடலான்றனால அது பெங்களூர் கணக்கு தான் வரும். 960 rupees தான் நான் கொடுத்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பாருங்க மழை தண்ணி நேராக என் மேலே விழுகிற மாதிரியே இருக்குங்க அந்த கண்ணாடி மூலமாக. ஃப்ரண்ட்டில் அந்த வியூ பாருங்க, அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு தூங்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னொரு ½ hourல வேலூர் வந்துடும். கொஞ்சம் உள்ளே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கிருஷ்ணகிரி தாண்டி அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஒசூர் ஏறுவோம் இல்லையா காட்டு, அதை கொஞ்சம் கவர் பண்ணலான்னு பார்த்தோம். திருப்பி இன்னொரு குட்டி ஸ்டெச் அதை கவர் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் மக்களே. குட் நைட். One hour later. குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுது. இங்கே சூளகிரி வரல, மேலே சின்னார் காட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக முடிச்சேங்க. ஒரு 1:30க்கு போய் படுத்தேன். 2.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உள்ளே தூங்குறதுக்கு. ஸ்லீப்பர் எம்ஜி ஸ்டார்ஸோட அந்த ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடாக இருந்துச்சு. உள்ள சவுண்ட் எதுவுமே கேட்காம நல்லா சஸ்பென்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. குழுங்கல் எதுவுமே இல்லாமல் நல்லா தூங்கிட்டு வந்தேன். அப்புறம் அந்த டைம் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏஞ்சி இன்னொரு ஸ்டெச் கேபின் ரைடுக்காக வந்து முன்னாடி உட்காந்துட்டேன். கேபின் ரைடை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒசூரில் இறங்க போகிறோம். இப்போ இந்த செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நடுவில் தோண்டிட்டு சைடில் சர்வீஸ் ரோடில் தான் நிறையா போகிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. இங்கே சூளகிரியில் தான் ஒசூர்லனா ஒசூருக்கு முன்னாடி அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா க்ரூ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் டிரைவராக ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் கனெக்டர்னா டிரைவராக ஓட்டு வருவார். அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி க்ரூ மாறுவாங்க போல்.
இங்கேருந்து மைசூர் வரைக்கும் அடுத்து இவர் தான் ஓட்டிட்டு போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பரவாயில்லைங்க, பேசஸ் இப்போ சூளகிரி அந்த மாதிரி இடத்துல கூட இறங்கணும்னா பொறுமையாக நிப்பாட்டி இறக்கி விட்டு போகிறாங்க. ஸோ சூப்பர், அதெல்லாம் நல்லது தான். ಸರ್ಕಲ್ ಬೈತಾ ಇರ್ತದೆ, ಟೈಮ್ ಆಯ್ತಲ್ಲ ಬರಲಿಲ್ವಲ್ಲ ಅಂತ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? அது எலக்ட்ரானிக் சிட்டி. ஓ ஓ நாய் குறுக்க வந்துடுச்சு. அவ்வளோதான் மக்களே, ஒசூர் ரீச் ஆக போகிறோம். நம்மளோட இந்த ஒரு அருமையான அம்பாரி ட்ரீம் கிளாஸ் vlog வந்துட்டு ஒரு எண்டுக்கு வரப்போகுது. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஒசூரில் இறங்கிட்டு நான் உங்களுக்கு என் கார்டு கொடுக்குறேன். எல்லாமே எடுத்தாச்சுல, சார்ஜரு எடுத்தாச்சு. ஓகே ரைட், பேக் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். லாஸ்ட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த இன்ஜின் சவுண்டு பின்னாடி வரைக்கும் கேட்கும், பயங்கர சவுண்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சீட் இல்லாமல் லாஸ்ட்டில் புக் பண்ணிங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் அண்ணா, பார்ப்போம். குட் மார்னிங் மக்களே, ஒசூர் வந்துட்டோம். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு அந்த பைபாஸ் ஹைவேஸ் இறங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதுதான் லேண்ட்மார்க். நல்ல ஒரு சூப்பரான ஜேர்னியாக தான் இருந்துச்சு. புதுசாக வந்த டிரைவர் 100 டச் பண்ணுறாரு. அப்போ வண்டி 100 போகுது, லாக்கெல்லாம் கிடையாது. அது என்ன ரீசன்ஸ் என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போல். இங்கே 4:15க்கு என்கிட்ட சொல்கிறாரு, சூளகிரி கிட்ட இருக்கும், இந்நேரம் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புது டிரைவர் சொல்கிறாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுது. 4:40க்கு ஒசூர் ரீச் ஆயிருக்கும். அங்கே 10:10க்கு எடுத்தாங்க நைட்டு கோயம்பேடில், இங்கே 4:40, அதாவது 6.5 hours எடுத்துக்கிறாங்க இங்கே சென்னையிலேருந்து ஒசூர் வர்றதுக்கு. மற்றபடி ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளான ஒரு சர்வீஸாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஏசி ஸ்லீப்பர் சர்வீஸ், நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டே வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பல விளாகில் சொல்லியிருக்கேன், அதுதான் இந்த இதுலேயும் சொல்கிறேன். கேஎஸ்ஆர்டிசி அப்படின்னாலே வந்துட்டு சென்னையிலேருந்து இப்போ பெங்களூர் அப்படின்னு ஒசூர் அங்கே வரணும்னு நிறைய பேர் வர்றவங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. தமிழ்காரங்களுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் நான் பார்க்குற கூட்டமே கேஎஸ்ஆர்டிசியில் பார்த்தீங்கன்னா கன்னடா ஆளுங்களாக தான் இருக்காங்க. கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி தான் பேசுகிறவங்களுக்கு தமிழ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸில் நான் ஒருத்தர் மட்டும் தான் தமிழ் பேசுகிறாள்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் ஒசூரில் இறங்கினேன். சூளகிரியில் இறங்கினாரில் பார்த்தீங்களா, அவர் ஹிந்தி அம்மா, அவர் அங்கே இறங்கினவர். ஸோ அந்த மாதிரி தமிழ்காரங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியப்படுத்துங்க இந்த பஸ், இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இருக்குன்றத. ஸோ அவ்வளோதாங்க, டிசம்பர் மாதம் ஒசூர் வந்து இறங்கியிருக்கீங்க. காலைல 4:45 நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு குளிர் ஆத்தாடி. இந்த அம்பாரி ட்ரீம் கிளாஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோட vlog இங்கே வச்சு முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி ஒரு சூப்பரான கேஎஸ்ஆர்டிசி பஸ் சென்னை டு மைசூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் எஸ் ஆஸ் யூசுவலி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.